சொல்லிட்டு அப்புறமா காரைக்கால் அம்மையாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். மூலனூர் கல்வியிலே உள்ள அவரைப்பந்தல் என்ற ஊரிலே, அதாவது கணவதிபாளையம்னு பேர், அந்த ஊரிலே அவதரித்தவர் சதாசிவடிகள். சுருக்கமா சொல்றேன், ஏன்னா நேரமும் குறைவா இருக்கிறதுனால. அவருக்கு 6 குழந்தைகள், 4 ஆண்கள் 2 பெண்கள். அவர்களுக்கெல்லாம் இதை கொஞ்சம் வெற்றிகள் ஈடுபாடு இல்லை, அதனால நான் சொல்லி சொல்லி பார்க்கப்படுத்தேன். ஈடுபாடுகளோட வந்தாக்க அவங்களுக்கு பலன் கிடைக்கும், எனக்கும் பலன் கிடைக்கும். அப்போ ஐயா அவர்கள் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தன்னுடைய மனைவியின் கையாலேயே பிச்சையை வாங்கி கொண்டு சென்றவர். மனைவிக்கு ருத்ராட்சத்தை அணிவித்து விட்டு பிச்சை கேட்டார். அப்போல்லாம் அவருக்கு தெரியாத அந்த வட்டாரத்திலேயே ஒரு பெண்ணுக்கு கண்டத்திலே ருத்ராட்சம் கட்டிகள் அவங்க தான். நீங்க இப்ப கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப பெருமைப்படுவீங்க. ஏன்னா இந்த புகைப்படத்துல கூட ஆட்டா ருத்ராட்சத்தோட தான் இருப்பாங்க. 60 ஆண்டுகளுக்கு முன்னமே சங்கீத சுவாமி என்ற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து, அப்ப அம்மா எங்க அம்மா வந்து 13 வருஷம் 14 வருஷம் தான் இருக்காங்க. சட்டை கூட போட்டுக்க மாட்டாங்க, பாவாடையோட இருப்பாங்க. சங்கீத சுவாமி புகைப்படத்துல இருப்பாங்க. அந்த புகைப்படம் எல்லாம் சிதறப்படைந்து விட்டதெல்லாம் கொண்டு காட்டியிருக்கவங்களுக்கு அந்த சங்கீத சுவாமிகள் அங்கே இருக்கக்கூடிய சின்ன காமட்டி அவரைப்பந்தல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அன்னைக்கே தேவார திருவாசகத்தை கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய மகான். இந்த தொற்குடி வேலை என்ற ஒரு பாடலை பாடும்போது எனக்கு தாயார் என்பவரால் மிக அழகாக பாடுவார். அந்த பாடல் தொற்குடி வேலை என்ற பாட்டை அம்மா தேவாரம் படிச்சவங்க ரொம்ப இனிமையான குரல் அவங்களுக்கு அழகா பாடுவாங்க. அந்த பாடலை சொற்குடி எனக்கு அந்த ராகத்தை மற்ற ஒரு சில ராகத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தவங்க அவங்கதான். அப்படி அழகா பாடுவாங்க. அப்ப நான் ஐயா வந்து துறவரும் போது அந்த காசை கையில போட மாட்டாங்க. எந்த பஸ்ஸுக்காக அந்த காட்டில அவர் கடை ஏற்றுக்கிறாங்க, இவங்க போனாங்க ஏற்றி விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் அவர் இருந்த காலத்தில் யாரோடு தொடர்பு கொண்டிருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சாரசாமி மடத்தில் இருக்கக்கூடிய பெரியவர் சாரசுவாமி, தம்புசாமி, இந்த அங்கே ஒரு கற்பனை சாமி மடம் ஒன்று இருந்து அது உங்களுக்கு தெரியாது. அந்த மடத்தை துவக்குவதற்கு காரணமாக இருந்தவர் காசிலிங்க மடம் ஐயனும் தாத்தாவுமா. அவர் கட்டி கொடுத்த பிறகு அதை அவர்கள் ஒரு வியாபார ஸ்தலமாக ஆக்கிக் கொண்டவர்கள் இருவருமே வெளியே கொண்டார்கள். பரம்பாளையம் மடத்தை தோற்றுவித்தவரும் தாத்தாமா. பரம்பாளையத்திலே நடுப்பையனுக்கு கொண்டிருந்தார். அதன் மூலமாக ஒரு தொடர்பு இருந்தது. அங்கே ஒரு மடத்தை இப்ப இருக்கக்கூடிய மௌனசாமி மடத்தை இப்ப திருநாவுக்கரசர் மடம் சிறுத்தாங்க இருக்கு. அதை அமைத்து கொடுத்தவர்கள் முக்கியமான பங்கு தாத்தா போகுது. ஒரு சாது சுவாமின்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நான் தங்கி சொன்னேன். ஒரு சாது என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த மிகப்பெரிய மகான் உதாரணம். அவங்களையெல்லாம் வழிவழி தெய்வமா வணங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உத்தமன். நீங்க பள்ளியில காட்டாளர்களெல்லாம் போயிருந்தா சாத்தாக்களுக்கு போயிருக்கு, மடத்துக்கு போயிருப்பீங்க. அப்ப அன்னதானம் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஆனா அன்னதானம் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? இப்ப மாதிரி இல்லை. ஒவ்வொரு அடியார்களையும் வணங்குவது போல வரிசையில் இருந்து உட்கார வைப்பார் சாஸ்திரங்கள். இவ்வளவு பெரிய ஆள் பெருசா இருக்கும், இதை விட பெருசா இருக்கும். உட்கார
அதை பொடி செய்து அந்த அந்த துணியை வாங்கி வேட்டியா பிடிச்சு அதில் ஒரு கரை கூட இருக்காது. அந்த கரையில்லாத வேட்டியை பிடிச்சு ஒரு நாள் பூரா ஊற வச்சிருந்து அப்புறம் அதை காய வைத்து அப்புறம் இந்த காலையில ஊற வைத்து 2 நாளைக்கு ஊற வச்சு அதை எடுத்து காய போட்டாங்கன்னா அதனுடைய மனம் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த காவியினுடைய மனமே தனியா இருக்கும். நேரமும் இப்ப அந்த இருக்கிற எல்லா சாதனையும் நான் பார்க்கிறேன். ஒருத்தர் கூட அந்த மாதிரி நேரத்தில் காவி கட்டவே சட்டை போட மாட்டாங்க. துண்டுக்கு வேட்டி தான். ஐயா சட்டை எழுதியிருக்காங்க நிறையா நம்பிக்கை. யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, யார் எந்த நிறுவனத்துக்கும் போக மாட்டாங்க, எந்த நிறுவனத்தை தொகைக்கு வீட்டு சொன்னாலும் போக மாட்டாங்க. யார் வேணாலும் அவர்தான் போய் பார்ப்போம். ஆனா எல்லாத்துக்கும் நல்லாசை போறக்கூடிய மிகப்பெரிய மாநிலம் என்னை தாத்தா அடிக்கடி எனக்கு கூட்டிட்டு போவார். அடுத்தது கேபி சுந்தராபாட்டி அப்படின்னா தெரிய மாட்டான். தாத்தா என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். அப்படி நல்லவர்களோடு உறவு எனக்கு இருக்குது. அப்ப அவர் மூலமா நிறைய பார்க்கலாம். சிவனேர் சாமி இருந்தாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா அவரே சாமியே இல்லைன்றோம். ஆனா காவி வெட்டுவார். யாராவது பொண்ணுமா பணம் எனக்கு வீட்டுக்கு போய் துகுதி எடுத்து ஓடிவா சும்மா வெங்கையோ அப்படிங்க சொன்னா என்ன நம்ப மாட்டாங்க. இன்று துகுதி எடுத்து சொல்லுவாரு. நான் போய் ஓட்டணும் வீட்டுக்கு துகுதி எடுத்துட்டு வந்து சாமி வருவேன். அங்க வராத தலைவர்களே கிடையாது. அந்த மனத்துக்கு அண்ணாவில இருந்து பெரியார்ல இருந்து எல்லாம் வருவாங்க அந்த மனத்துக்கு. ஆனா அது ஒரு பெரிய பூஜைக்கு எல்லாம் உடம்பு வச்சிருப்பாங்க. ஆனா சாமி மட்டும் அவர் வந்து கும்பிடுறது கிடையாது. அவரும் ஒரு துறவி. எந்த சின்னத்தையும் மண்டு கொள்ள மாட்டாரோட எல்லா பாடல்களையும் பாடுவார். எல்லாத்துக்கும் பாடல்கள் சொல்லி தருவார். சும்மா வந்து கூடாது அப்படின்னார். அப்பேற்பட்ட நல்லவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு. அவர்களை எல்லாம் சந்தித்தால் என்ன பலம் கிடைக்கும்? இது ஒரு சின்ன கதை சொல்றேன் நான். சிவனடியார்களை சந்தித்தால் நல்ல மக்களை சந்தித்தால் என்ன பலம் கிடைக்கும்னு ஒருத்தர் கேட்டார். நாரதருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்ப சிவபெருமான் போய் கேட்கிறார், ஐயா எம்பெருமானே, நல்லவர்களை சந்தித்தால் என்ன பலம் கிடைக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மரத்துல குருவு காட்டி அந்த குருவுக்கு போய் கேட்கிறோம் அப்படின்னு. இது என்ன பதில் இவரை கேட்டா போய் குருவை கேட்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குருவுக்கு போய் கேட்கிறார். நல்லவர்களை சந்தித்தால் என்ன பலம்? அது போட்டு நம்பி கொடுக்கும். உயிர் போனோட இவருக்கு உயிர் போன மாதிரி ஆயிடுது. என்னடா நல்லவர்களை சந்தித்தா என்னன்னு கேட்டா ஒட்டுன்னு உயிர் போயிடுது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியாம ஒட்டமா ஓடி போய் எம்பெருமான் ஐயா நீங்க சொன்னீங்க, நான் கேட்டேன், அது ஒட்டுன்னு உயிர் கொடுத்த என்ன பண்றது? அந்த மரத்திலே ஒன்று கிளி இருக்கிறது. அதுக்கு போய் கேட்பீங்க. ஒரு ஓட்டமா ஒரு கிளிக்கு கேட்டார். அந்த கிளியும் உயிர். நல்லவர்களை சந்தித்தால் என்ன நடக்கும் கேட்டேன். புக்கு கேட்டேன், புக்கு செத்து போச்சு. கிளி கேட்டேன், கிளி செத்து போச்சு. இனி என்ன பண்ணுறது? எம்பெருமானே எப்போ நடந்து போச்சு. சரி அந்த மான் இருக்கிறது அதை போய் கேட்டு வந்தார். எனக்கு பயம். இந்த பாவத்தையெல்லாம் நாம சொன்னது போமா என்னமோ போனோம். போய் கேட்டா செத்து போயிருக்கிறது அப்படின்னு மான் கிட்ட போய் கேட்பாங்க. அந்த மானும் உயிரிழந்து ஒரே பயம். நம்ம கேட்டவங்கலாம் செத்து போயிட்டாங்க. எம்பெருமானே என்ன தேவை வீட்டு எப்படின்னு சொல்லுவேன். சரி பரவாயில்ல. இந்த ஊருடைய மகாராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு போயிட்டு வேற வழியே வேண்டாம் சாமி, அவருக்கு பல நாளா குழந்தை இல்லாம இப்போ குழந்தை பிறந்திருக்கு. நான் புழுவை கேட்ட புழு செத்து போச்சு, வெளியே கேட்ட கிளி செத்து போச்சு, மான் கேட்ட மான் செத்து போச்சு. இனி அந்த குழந்தைய போய் கேட்டு செத்து போனா நான் உயிரோட தெரிந்து வருவேனா? நான் என்ன பண்ண முடியும்? நீ போய் கேள்வி. அப்படி சென்றார். ஒரு மகிழ்ச்சி நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லி அரசர் சகல மரியாதையோட வரவேற்றார்கள். வரவேற்று அந்த குழந்தைய போய் பார்க்கறதுக்கு போனார். அந்த குழந்தை தொட்டில் அப்படியே சிரிச்சது. இவர் அந்த குழந்தைய பார்த்து கேட்கறதுக்கு பயம் இருக்கு. குழந்தைய எப்படின்னு பார்த்தார். குழந்தைகளை பார்த்து சிரித்தது. இவர் கேட்டார், அண்ணன் பயந்து கேட்கிறார். என்ன ஆகுமோ என்னமோ பயந்துட்டு இருக்கும்போது அந்த
உருவாய் பிறந்தேன். உங்களை சந்தித்தனன் பலன் கிளியாய் பிறந்தேன். உங்களை சந்தித்தனன் பலன் மானாய் பிறந்தேன். மானாய் சந்தித்தனன் பலன் மகராஜனாக பிறந்திருக்கிறேன். நல்லவர்களை சந்தித்தால் கண்டிப்பாக நலப்பேர் உண்டு என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிச்சு. நாடகம் அப்பதான் இவர் நினைச்சாங்க, நல்லாரை காண்பதற்கும் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல்லி கிடைப்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உழைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. நல்லவங்க எப்படியெல்லாம் வழிநடத்துவாங்க. இப்ப நம்ம திருமுறைகள் இல்லாததா, சித்தர்கள் பாடாத பாடலா, திருமந்திரங்கள் சொல்லாத வைத்தியமா, எத்தனை சொல்லி வச்சிருக்காங்க நம்மளுக்கு. சாப்பிடுறதுல இருந்து, உண்ணுறதுல இருந்து, உறங்குறதுல இருந்து, நாம எப்படி இருக்கணுங்கிறது வரைக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. நீ பாக்குறதுக்கு ஒரு டாக்டர் பேசினார், மனோதத்தோட டாக்டர். அவருக்கு போய் தெரியும்போது அவர் சித்தர் பாடல் சொல்றாரு. இதுக்கு என்ன அவருக்கு சித்தர் பாடல் சொல்றாரு அப்படின்ட்டு திருமந்திரத்துல செங்குழல் பாடல் சொன்னார். ஏற்றி இறக்கும் இறக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு ஏற்றி இறக்கி இருகாலும் குடிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறியா. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிந்தவருக்கு கூற்றை உரைக்கும் புலம்புகிறாய். என்ன என்ன நீ காற்றை ஏற்றி இறக்கி சரியான இடத்துல விட்டு நான் அவர் என்ன சொன்னார், நுரையீரலின் அடிமுறை போட வேண்டும். நீ மூச்சு விடுறோம்னு இப்ப நீங்க மூச்சா உழைந்து அதான் நுரையீரல் துணி போயிருக்கு. எப்படின்னு விட மாட்டேங்க. அடிக்கடி மூச்சை வந்து நாம இழுத்து விடணும் சொல்லியிருக்காங்க. சாப்பிடுறது எப்படி என்ன நடக்கலாம். காலையில் சுக்கு, கடும்பகல் இஞ்சி, மாலையில் கடுக்காய், மண்டலம் முன்பால், கூழ் நிமிர்ந்து குமரனாகி குவலையும் வாழ்வார்கள். எச்ச சாப்பிட்டால் ஒருவேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி சாப்பாடு புரிய, 3 வேளை உண்பவன் ரோகி சீர்தான் வரும், 4 வேளை உண்பவன் மரணத்தின்படி இருக்கான். இதுக்கு மேலே டாக்டர் சொல்றோம் நம்மளுக்கு எப்படி படுக்கிறது. உத்தமம் கிழக்கு, உயர்வோங்கு மேற்கு, மத்தியமும் தெற்கு, மரணம் வடக்கு. எப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருக்குறள் படிச்சீங்கன்னா வயிற்றுல குழந்தை இருக்கும்போது என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும். அந்த குழந்தை முன்னையெல்லாம் குழந்தை வரும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல கதைகள் சொல்வார்கள், நல்ல புத்தகத்தை படிக்க சொல்லுவாங்க. பெரியவங்க படிக்கிற இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு புத்தகமான விஷயங்களை அவங்களுக்கு காதல படாததாக செய்வார்கள். அப்படி எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்பவா அதுக்கும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க போல, மாதா புதனம் மலம் மிகின் மந்தனம், மாதா புதனம் ஜலம் மிகின் மூங்கையா, மாதா புதனம் 2 ஒடுங்கி கண்டிருந்த. அப்போ வயிற்ற குழந்தை இருக்கும்போது எந்த ஒரு மனத்தை அடங்கி போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த குழந்தை சரியா பிறக்காது, அந்த நாள் தான் பிறக்கும். சிறுநீரை அடக்கி கொண்டு எந்த பெண் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த பொண்ணுடைய பையனோ பொண்ணோ உண்மையா பிறக்கும். ஒரே நாள் இருக்காது, அடிக்கடி என்ன போகணும்னு சொல்ற அப்படியே சொல்லுவாங்க. என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் திருமந்திரங்கள் இருக்கு. இங்க எல்லாம் ஒரு வகுப்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் எனக்கெல்லாம் கேட்டு குத்து வைக்கிறீங்க. எனக்கு நான் ஒன்று கேட்பேன், எனக்கு பத்திரிகை பார்க்கணும், எனக்கு ஆரம்பமா பக்கமா இல்லையே போய் கேட்கணும். ஏன்னா நான் வந்து மிகப்பெரிய சாதுக்களோடும் சன்னியாசிகளோடும் மிகப்பெரிய ஞானிகளோடும் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களோடையும் பழகக்கூடிய வாய்ப்பு என்னுடைய முன்காலத்தில் எனக்கு கிடைச்சது. கடவுளையே காட்டக்கூடிய ஒரு சன்னியாசியிடம் சாகு இறந்த பிறகு சாகு சாமிக்கு எல்லா விஷயமும் பண்ணான். சந்தனம், பஞ்சா
என்னுடைய திருமணத்திற்கு பிறகு முற்றிலுமாக அது மாறிடுச்சு. அந்த ஒரு சந்தர்ப்பே எனக்கு வாய்க்கவே இல்லை. யாருமே அப்படிப்பட்டவர்கள் இல்லை. என்னுடைய மூளையே சரியானபடிக்கு இயங்கக்கூடிய அளவுக்கு கூட அந்த சந்தர்ப்பங்கள் எனக்கு வந்து வாய்க்கவே இல்லை. அப்ப நல்லாரோட சேர்ந்தா எப்படி கிடைக்கும் இருக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் நல்லாவே காண்பதும் என்று பார்க்கவே நல்லதுங்கிறான். சிவனடியார்ல ஒரு சர்ச்சை, ஒரு சண்டை கோயிலுக்குள்ள. சிவனடியார் நீங்க எப்படி ஒரு ஆளை கோயிலுக்குள்ள கும்பிடலாம்? இறைவனை தவிர கோயிலுக்குள்ள ஒத்தனை கும்பிடக்கூடாதுங்க. அப்படி தெரியாம கும்பிடாம போயிட்டு சுந்தர வெகுவாடு வர்றாருன்னு தெரியுமா அப்படின்னு சுந்தரமும் அப்படி ஒரு அடியார் கும்பிடாம போய் கோயிலுக்குள்ள போய் கடைசியில் எதுவும் திருப்பி இருந்தாலும் அவங்க போய் மன்னிப்பு வராங்க. அதனால கோயிலுக்குள் சிவனடியாரை கண்டால் சிவனை கண்டது மாதிரி அவருக்கு சகல மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். சிவனடியார் என்றால் ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோம். இது எல்லா சுற்றுலா சென்ற போது திருத்தலங்களுக்கு போகும்போது ஒரு ஊர்ல காஞ்சி பொருட்கள் தான் நினைக்கிறேன். அவர் கலெக்டரா அந்த ரிட்டையர்ட் ஆனாரு. அவர் கூட சேர்ந்து அந்த ஃபேமிலியில ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அவ்வளவு தூரத்தில் நாங்கள் வழி எல்லாரும் கீழே கொடுத்தாங்க. அது நாங்கள் தகுதியானவங்க தானா அப்படிங்கிறது கூட நினைக்க கூட எனக்கு பயமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மரியாதை என் கை கழுவட்டுக்கு அப்படியே துணி அப்படியே வச்சுட்டு நிற்கிறார். அப்படி பக்கத்துலேயே அந்த கை கழுவி தொடச்சிட்டு வருவோம். நாங்கள் உட்கார்ந்து உடனே அப்படியே தொடக்கிறார். அப்படி சிவனடியார்களை மறுத்தா சிவனையே மறுத்த மாதிரின்னு நான் சொல்லுவேன். கோயில் நேற்று வரைக்கும் கோயில் நான் பாடினேன். இன்னைக்கு தான் நான் கோயிலுக்கு போகல. அந்த குழுவின்னு அவ்வளவு வயசு தான் 6 மணிக்கு போயிடுது. 6 மணிக்கு போயிடுது 7 மணி 7:30 மணிக்காச்சும் பாடிட்டு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு உடல் நலத்தை எல்லாம் கொடுத்துருக்கான். அதனால உங்களுக்கு காரைக்கால் அம்மையார் சொல்லி காரைக்கால் அம்மையார் நான் என்னமோ இருந்தேன். இன்னும் 11ஆம் திருமுறையில பாடணுங்க, அவங்களுக்கு சும்மா பெண்ணா பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு பயந்துட்டு அவங்களுடைய வரலாற்றை படிச்ச பிறகு ஒரு பயமாயிட்டு இப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து அப்ப நம்ம கல்வியில அவங்க கழித்து எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்காங்க. நீங்க திருமுறை எழுதி 27 பேர்த்துல ஒரே ஒரு பெண்மணி. 63 நாயன்மார்கள் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு பெண்மணி. யாரு கிடைக்கிறது? திருமணத்துக்கு பின்னால உறவு கொண்ட ஒரே பெண்மணி. கணவனால் பூசிக்கப்பட்ட ஒரே பெண்மணி. யாரு காலில் விழுந்து மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க பெண்கள்? காரைக்கால் அம்மையார் ஒருத்தர் தான். கணவன் காலில் விழுந்து என்னை ஆசீர்வதி அப்படின்னு சொல்லி நெடுஞ்சான விழுந்தது காரைக்கால் அம்மையார் காலில் தான். சிறு வயது முதலே அவர் சிவபெருமான் பக்தி கொண்டவர். திருமணம் ஆகுது. திருமணம் ஆன பிறகு ஒரு சிவபக்தி 7 நாளுக்கு நான் வளர்ந்தது. ஒரு வரலாறு தெரியல. முழுக்க சொன்னா நேரம் பார்ப்பேங்க. திருமணமாகி கணவனோடு இருக்கும் பொழுது அவர் அப்பா பெரிய செல்வங்க மன்மோகனுக்கு வீட்டை கட்டி கொடுத்து பொண்ணும் பொருளும் கொடுத்து வீட்டு பக்கத்திலேயே வீட்டை அவங்க கட்டி கொடுத்து வச்சுட்டாரு. வியாபாரம் நன்னா நடந்து கொண்டிருக்கும் பொழுது கடையில் கொண்டு 2 மாங்கனி ஒருத்தர் கொடுத்தாரு. அவர் வீட்டுக்கு கொடுத்துட்டார். போஜனம் பண்ண வரும்போது சாப்பிட்டு வரேன். ஒரு பழம் நாமளா தான் என்ன சொல்லுவோம், ஒரு பழம் எங்கேன்னு நான் சாப்பிட்டுட்டேன் சொல்லுமா இல்லையா? உங்க வீட்டுக்காரர் வந்து கேட்டா இந்த 2 பழம் கொடுத்துட்டேன், இன்னொரு பழம் எங்கேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவேன்? அதான் உனக்கு ஒரு பழம் வச்சிருக்கிறதுல ஒன்று நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். ஆனா அல்லாம அவங்க சொல்லல. இன்னும் போது ஒரு பழத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல சிறுடியார் வர்றாரு. சாப்பாடு செஞ்சுட்டாங்க. கறி வைக்க வேண்டாம ஏதாவது பொரியல், அது ஒன்றும் இல்லை. கணவன் கொடுத்த மாம்பழம் வந்து அதை அழிஞ்சு கொண்டாந்து வச்சுட்டாங்க. அவரும் சிவனடியார் சிவனே வந்து
மகிழ்ந்து அம்மையாரை வாழ்த்து விட்டு சென்று விட்டார். ஆனா இவர் வந்து உணம் ஆன்னு சொன்னேன், ஆஹா அபத்தமாட்டது, எங்க இன்னொரு குழந்தையும் எடுத்துக்குவாங்க. இந்த அம்மா நம்ம கணவன்கிட்ட போய் சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணுறேன், எம்பெருமானே என்னுடைய நான் பெற்ற பேரு நீ என்னதான் இந்த பொய்யிலிருந்து காப்பாற்றணும். அடியாரை கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. நான் என்ன பண்றது? அப்ப இறைவன் வந்து அருளா ஒரு மாங்கை கிடைத்தது, அதை கொண்டு வந்து கொடுத்தாரு. இது இரவு உலகத்துல இல்லாத சுவையாகவே இந்த கறி நான் கொடுக்கல, இப்படி சுவையை நான் பார்க்கவே கிடையாது. இந்த கறி என்னுடையதல்ல, ஏன் உனக்கும் கேட்கிறார். இனி பொய் சொல்ல முடியுமா? அம்மையார் சொல்லிட்டாங்க. இப்படி 2 கறியில ஒரு கறியை கொடுத்துட்டு இறைவன் அருளா அவர் தெய்வத்தியே இல்லாத தனக்கு தெய்வத்தியே கிடையாது. எங்க அப்ப கொடுக்குறேன்னா இன்னொன்று வாங்கிட்டு பார்க்கலாம். இப்ப என்ன அம்மா, ஐயோ இந்த தவிர வேறு வழியே இல்லை, உன் திருக்குளம் வந்தோ எனக்கு குழுன்னு சொல்லி கேட்டார். கேட்டு வந்து ஒரு மாங்கனி வந்து இந்த அம்மாவோட கருதி உலகுக்கு உணர்த்த வேண்டாமா? உடனே கணவன் தேவை கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அது மாயமா மறைஞ்சு போச்சு. மறைஞ்சு போன உடனே அவருக்கு பயமாயிடுச்சு. இது மனித பிறவி அல்ல, இவள் தெய்வ பிறவி. ஆனா மனைவி கிட்ட சொல்லல, நீ தெய்வ பிறவி, நான் உன்னை தொட மாட்டேன்னு சொல்லல. ஆனால் அவர் தொடர்பின்றி வாழ்ந்தார். அப்புறமும் இவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு, நான் வியாபாரத்தின் பொருட்டு வெளிநாடுகளுக்கு செல்கிறேன், மரக்காய்களை தயார் செய்யும் சொல்லி போனவர் அங்கே ஒரு திருமணம் பண்ணி அங்கே ஒரு மகள் இருந்து அந்த மகளுக்கு தன்னுடைய மணி பெறைய வைக்கிறார். இந்த அம்மா அங்க வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வரல, சுற்றுக்காரர்கள்லாம் சேர்ந்து இந்த அம்மா ஒரு பலரை சிவிகை ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் கொண்டு விட்டா இவர் என்ன பண்ணாரு, வந்திருக்கிறோம்னு சொல்லி விட்டாங்க. சுற்றுக்காரர் ஒரு இடத்துல இருக்கும்போது சொல்லி விட்டாரு. மனைவி இழுத்துட்டு ஓடோடி வந்தார். மெதுவா வரல. 2வது மனைவி இழுத்து கொண்டு ஓடோடி வந்து விழுந்தாயில அப்படிங்க இவரு விழுந்தார். அந்த குழந்தையும் விழுந்தது. இந்த அம்மா நடுங்கிட்டாங்க. சொந்தக்காரோட பக்கத்துல போய் அப்படி நின்றுட்டாங்க. என்ன எப்படி பண்றாரு அப்படின்னு, என்ன நடந்தப்பா, என்ன இப்படி பண்ற அப்படின்னு சத்தம் போடுறாங்க சுற்றத்தார்கள்லாம். உங்களுக்கு தெரியாது, அவள் தெய்வ மகள், அவள் பெண் அல்ல, தெய்வ மகள். அவளுக்கு நான் கணவனாக இருக்க முடியாது, அவளை நான் வணங்கும் தெய்வம், என்னை வாழ்த்துன்னு சொல்றார். உன்னுடைய திருவருளால் நான் நன்றாக இருக்கிறேன், என்னை வாழ்த்துன்னு சொல்லி அப்படியே கொடுத்துறார். அப்புறம்தான் அம்மையார் என்ன பண்ணார், இறைவனிடத்திலே வேண்டி இந்த ஊனும் இந்த சரையும் அவருக்கென்னே இருந்தது, அவர் அல்லாது இதுக்கு வேண்டாம், எனக்கு தேய்வுக்கு இறைவனுக்கு வேண்டினார். இறைவனுக்கு இந்த தேய்வுக்கு அவருக்கு கொடுத்துறார். தேய்வு போனோம்னா அவர் என்ன பண்றாரு, அவர் எழுதின பாடங்களை நான் சொல்லல. அம்மையார் அந்த தேய்வுக்கு பேச பிறகு 3 பட்டியல்களை பாடினார். அற்புத திருவந்தாதி, இரட்டை மணிமாலை, மூத்த திருப்பதிகம், இந்த 3 பாடினார். அந்த அந்தாதியில 101 ஒட்டுமா பாடல் 143 பாடினாங்க. அதுல 101 பாடல் அற்புத திருவந்தாதி இருந்தது. அந்த அந்தாதியினுடைய இலக்கணப்படி ஒரு பாடலினுடைய இறுதிச்சு அடுத்த பாடலின் முதலில் வரும். அப்படி ஒரு 101 பாடல். அதெல்லாம் சொல்லுவாங்க, பிறந்த நாள் பிறந்து உன்னாவும் பயன்படுத்தினாங்க, பேரை சொல்லிட்டே வளர்ந்த நாள். அந்த பாடல் கூட எனக்கு மனதில்லை. பிறந்து முடிவையின்ற பிறந்து முடிவையின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து உன் சேவலையே சேர்ந்தேன். நான் பேசி பழகிற நாட்டில் வந்து உன் சேவலையே சேர்ந்தேன். அதனால்தான் அது ஞான குழந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் திருக்கையாருக்கு போகணும்னு நினைச்சார் அம்மையார். இந்த 3 அடிக்கடியும் இந்த இதுக்கு முன்னர் யாருமே இரட்டை மணிமாலை பாடுறது. அம்மையாருடைய ஆண்டு 5ஆம் நூற்றாண்டு. அந்த 5ஆம் நூற்றாண்டுக்கு முதலியும்
இரட்டைமை மாலை யாரும் பாடல. அதுக்கு பின்னாடி யாரும் பாடல. அந்த இரட்டைமை மாலையில 20 பாடல்கள், இரண்டு சேர்ந்து ஒரு வெண்பாவும் இதுவும் சேர்ந்தது. அப்படி 20 பாடல்கள். அற்புதத்தில் வந்தாங்க 22 பாடலையும் 11 பாடல் இந்தோட ராகத்திலையும் 11 பாடல் நட்டப்பாட ராகத்திலையும் பாடினார். ஆண்டவருக்கு சிவபெருமானுக்கு தனி இலக்கியம் சமைத்த முதல் பெண்ணும் காரைக்கால் அம்மையார். சிவபால் அன்பு கொண்டு இசையால் பாடி ஆடியவரும் காரைக்கால் அம்மையார். அப்ப பாருங்க, அப்படி எப்படி வளர்ந்துருக்காங்க. நம்ம சொல்றோம் அப்போல்லாம் ஒண்ணு யோசிக்க மாட்டாங்க, ஒண்ணு பாட மாட்டாங்க, ஒரு திறமை இருக்காது. எப்படி வளர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? நீங்களும் ஒரு குழந்தைய பார்க்கிறாங்க, தட்டி கொடுத்துட்டே அவங்க அம்மா பாடுத்து இடையில ஒரு வரி விட்டோடனே அது சொல்லுவது. அது யாரு அடக்குமுறை எப்படி அவங்க சொல்லித்தரனால வருது. அவங்க அம்மா நிறுத்திடுறான், நல்லா மட்டும் கட்டி கொடுத்துட்டே பாட்டு சொல்லிட்டு அந்த அரை வரியை நிறுத்தணும்னு அந்த குழந்தை அந்த அரை வரியை சொல்லுது. நீங்க கேட்டுட்டே பாடுங்க, கேட்டுட்டே இருந்த அந்த குழந்தைய குழந்தை நீங்க நிறைய பாட்டு சொல்லிக்கிட்டே சொல்லி கொடுத்துட்டே இருங்க. நம்ம வீட்டில் வர சொல்லி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு திருமணங்கள் பாடலாம் காலத்தோட பாடி காட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன். எங்க வீட்டோட என்ன நேரம் பாட்டு போயிட்டு பாவம் பாவம் ஞாயிற்றுக்கிழமை தானே பாடுறேன். அது ஆசையை நானா போய் கூப்பிடுறேன். நான் கோயில்ல பாடத்தை பார்த்து அவங்க அம்மா அப்பாவா அன்னைக்கு அந்த பாடத்தை பாட சொன்னாங்க. அதே இடத்துல இதெல்லாம் நிறைய பாட்டு பலன் உண்டா இல்லையா? ஒரு பதினத்துக்கு பாடி பலன் கிடைத்தது நமக்கு தத்துவமான உண்மையை தான் எழுதி வச்சிருக்காங்க. அதனால நம்ம பாடினா பலன் உண்டா இல்லையா? உண்மையா நினைக்கிறோம். பாட மாட்டேங்கிறீங்க, நானும் பார்த்து பேசிட்டே தெரியல. பேசுவதற்கு இடம் இல்லை. கோயிலுக்குள்ளே உனக்கு அவனேற்று எந்த நினைவு படுத்தார். அப்பதான் பலன். கண்ணுடையனான கருத்துடையனான வாயை உடைச்சிருக்க என்ன மனதின் புறக்காட்டம் பார்க்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி எல்லாம் மூளையை வச்சுட்டே கோயில்னு சிவான்னு சொல்லிட்டு வாய்ப்பு சொல்றதுனால என்ன பயன்? பார்வதி கூட சட்டையை வந்துருச்சு. சிவபெருமான் கங்கையில குடிச்சா புண்ணியம் மட்டும் சொல்லி நீங்க தான் வர கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் குடிச்சிட்டு புண்ணியம் வாங்கலாலே கையிலாயத்தை கொடுத்தா நமக்கு இடம் செய்து அப்படின்னா ஒரு சந்தேகம். அப்படியா? இது வார்த்தையினால நமக்கு விளக்க முடியாது. வா உனக்கு பரிச்சயமா காட்டுன்னு சொல்லி 2 பேரும் கங்கா நதி ஸ்நானம் பண்ணலாம்னு போனாங்க. எவ்வளவு 80 வயது அடக்கியும் கிழவன் மாதிரி வேஷம் போட்டு 2 பேரும் போனாங்க. போய் கங்கையில ஸ்நானம் பண்ணும்போது அவர் அடிச்சுட்டு போயிட்டு தண்ணி நம்ம கத்துறாங்க, ஐயோ என்னுடைய கணவனை காப்பாற்றுங்க, ஐயோ என்னுடைய கணவனை காப்பாற்றுங்க, கணவனை காப்பாற்றுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா இருக்கல. யாரெல்லாம் பாவம் பண்ணுறீங்களோ, பாவம் பண்ணாலும் நீங்க போய் தொட்டினாலே அவர் ரோட திரும்பி வருவார். பாவம் பண்ணி போய் தொட்டிங்கன்னா ஒரு தலை வச்சு யார் போவா? வேகமா போய் காப்பாற்றணும்னு போனோம்னா பாயோடு நின்றுட்டான். திடீர்னு ஒருத்தன் வந்து குதிச்சான். அவன் வேகமா போய்
என் பாவம் நின்றுட்டு நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அப்ப இத்தனாயிரம் பேர்ல எங்க தைராய்டு போற பேர் யார் கிடைச்சிருக்கு? ஒருத்தருக்கு தான். அப்ப பாருங்க எப்படி கிடைக்கும். அதனாலதான்